என்ன முதலாளி சோகமா இருக்கீங்க? துக்க நிவாரணி கொண்டு வரட்டுங்களா? இப்ப வேணாண்டா. லோக்கல் லோகநாதனும் சீம சண்முகமும் வந்துட்டோம். அப்புறம் ஆரம்பிப்போம் கச்சேரிய. அந்த காலத்துல கச்சேரியில நான் மட்டும்தான் பக்கவாத்தியம். இப்ப புது புது வாத்தியம் எல்லாம் வந்திருக்கு. என்னடா தனியா புலம்புற? தோப்ரா உஸ்திரா தவரிஷி மாஸ்திரா. பையா சீமை உட்காரு. என்ன வீட்லயே சீம சரக்க போட்டு வந்துட்டியா? தவரிஷி மகரிஷின்னு உளறிட்டே வர்ற. ரஷ்யாவில இருந்து மீனம் பாக்கத்துக்கு லேண்ட் ஆனேனா அந்த ரஷ்ய மொழி பழக்கத்துல வணக்கம் மாஸ்டர்னு சொல்லிவிட்டேன். ரஷ்யாவா? ஏயா முந்தா நாள் உன்னை யாரோ கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்க. எவன் பார்த்தான்? எவன் பார்த்தது? நான் தாங்க பார்த்தேன். தனியா மிதிக்கிறேன் பாரு. அது ஒண்ணு இல்லைங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிச்சி ரஷ்யாவுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு போனேன்னா அந்த ட்ரெயின் ரஷ்யாவுக்கு போகாதான். திரும்பி வந்துட்டேன். ஏயா பார், அமெரிக்காவுக்கு போறேன் ஆப்பிரிக்காவுக்கு போறேன்னு அடுத்தவங்க கிட்ட டூப் போட்டுட்டு இருந்தேன். இப்ப எங்கிட்ட ஓட ஆரம்பிச்சியா? ஐயோ கச்சா முச்சா கியா மியாவ் லொல் லொல். என்ன அது? ஏதோ நாய்க்கு பிறந்த பூனை கத்துற மாதிரி ஒரு கெட்ட சத்தம். நோ இந்தியாவுக்கு வந்து இப்படி உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஜப்பான் மொழியில அழுத்துக்கிட்டேன். இனிமே ஜப்பான் சிங்கப்பூர்னு ஏதாவது வளர்னா அடிச்ச கொண்டு விடுவேன். அப்ப ஆலண்டுக்கு போனேன் போலண்டுக்கு போனேன்னு சொல்லாமா? மதர்லாண்ட்லயே உன்னை சமாதி வச்சுடுவேன். சிரிக்கிற சின்ன உயிரமாக்கி விடுவேன். கும்பிடுறேன் குருவே. ஐயா கொட்டாமட்டே உட்காரு. கையில என்ன ஊர்கா ஜாடியா? பொடிச்சாடிங்க. நம்மளுக்கு டப்பில போட்டா கட்டுப்படி ஆகாது. ஓசிலியே உறிஞ்சிருவிய. மெதுவா உறிஞ்சியா? நீ உறிஞ்ச வேகத்துல மூளைய மூக்கு வழியா வெளியே வந்துரும் போல இருக்கு. டேட்டி ஃபெலோ. அட என்னங்க இந்த காலத்துல பொடி வைக்கிறானுங்க? காலையில இருந்து 3 ஜாடிய மூக்குள்ள விட்டுட்டா ஒரு கட்டரும்பு கடிச்ச வேகம் கூட இல்ல. யோ உனக்கெல்லாம் பொடி லாயக்கு இல்ல. வெடி மருந்து வாங்கி டப்பால நிரப்பி வை. மூக்காயாது வானக்குழா மாதிரி. அது சரி ஆரம்பிப்போமா? இப்ப சொன்னீங்களே அது 100ல ஒரு வார்த்தை. குயிக் குயிக். இப்படித்தான் போன வருஷம் வாஷிங்டன்ல கென்னடியோட ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கு போயிருந்தேன். யாரோட? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம். யோ அவர் செத்து 20 வருஷம் ஆகுது. என்னது செத்துட்டாரா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. உங்ககிட்ட சொன்னாரு? லோகா பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். ஐயோ ஐயோ தப்பித்தவரி கூட ஒரு பொய் சொல்ல விட மாட்டேங்கிறானுங்களே. கக்குவான் கசமுசா டான்ஸா. என்னங்க அது திடீர்னு கக்குறீங்க? பூதேவி மாஸ்டர் எதிரில இனிமே பொய் சொல்றது இல்லைன்னு சைனா பாஷையில சபதம் போட்டுக்கிட்டு இருக்கேயா. சீக்கிரம் போய் கொண்டு வா. மாஸ்டர் மனசை மாத்திக்க போறாரு. அடிச்சு விடுவான். சீக்கிரமா ஐயா துடிச்சுக்கிட்டு வந்துட்டேன்ல. பாத்தியா? ஐயோ அத நான் கையில தொட மாட்டேன். ஏன் ஆளை வச்சு ஊத்திக்குவியா? நம்மளுக்கு எப்பவும் லோக்கல், அதுலயும் கலக்கல். யோ சபையை அசிங்கம் பண்ணாதயா. இந்த பார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரக்கு. ஒரு பெக் அடிச்சேன் ஜிங்கு நேரடியா. ஐயா உங்களுக்கு குடிச்சாதான் போத வரும். நம்மளுக்கு பாட்டில திறந்தாலே குப்புன்னு ஏறும். மோந்து பாக்குறீங்களா? சிச்சி கெட்டவா தாடி. இவன் சமாச்சாரம் எல்லாமே திறந்தாலே நாறுதுங்க. ஆமா சகிக்கல. சைக்கிளையா? ஆரம்பத்துல அந்த வாடை தான் உங்களுக்கு பூவாடையா இருந்தது. அதை மறந்துடாதீங்க முதலாளி. உனக்கு ஏன் என் வயசுச்சல்? மனுஷன் வளர வளர பழக்க வழக்கம் எல்லாம் மாறுமையா. வந்த வழியை திரும்பி பார்க்கலாம், ஆனா திரும்பி போயிடக்கூடாது. மாஸ்டர் அதிர்ஷ்டக்காரரு. அனாதை பொண்ணு வந்தா, கச்சேரி பண்ணினா, கை நிறைய காசு சம்பாதிச்சா, சேட்டுக்கிட்ட இருந்து லாரி வந்துச்சு, புதுசு புதுசா காரு வந்துச்சு, பங்களா வந்துச்சு, நாமும் வந்தோம், பாட்டிலும் வந்துடுச்சு, போதையும் வரப்போகுது. இன்னும் என்னென்ன வரப்போகுது? உங்களுக்கு அதுதான் வருங்க. உண்மைதான். இதுவரைக்கும் அந்த அனாதை பொண்ணு கற்பகம் என்ன கேட்காம எந்த காரியமும் செஞ்சது. ஆனா இன்னைக்கு என்ன கேட்காம புதுசா ஒரு டிரைவரை வேலைக்கு வச்சிருக்கிறாயா. நான் டிரைவர் தானே, விட்டு தள்ளுங்க. விட முடியாதுயா. பய ரொம்ப ஆபத்தானவன். பெரிய அயோக்கியனா? அயோக்கியனா இருந்தா பரவாயில்லையே, நம்ம ஜாதியில செத்து இல்லாம. அவன் யோகியா. அது மட்டும் இல்ல, என்னோட பழைய எதிரி அவன். மாஸ்டர், யோகியனை உள்ள விட்டீங்க, அப்புறம் பெரிய ஆபத்து. நீங்க ஃபாரின்ல இருந்து மறுபடியும் லோக்கலுக்கு வர முடியாம ஆயிடும். ஜாக்கிரதை. லோக்கல் பத்தி பேசாதே, என்ன பத்தி பேசு. ஒரு அசிங்கத்தை பத்தி பேசினா போதும். குரு ஏதோ முடிவெடுத்துட்டாரு. ஏயா மூக்க தொடக்கிறியா இல்ல தயிர் கடையிறியா? வெண்ணெய் எடுக்கிறேன். சுபா காட்டு போன இப்ப சாம்பிள் சட்டி இருக்கியா? ஐ எம் சாரி. கோவிச்சுக்காத கொட்டாம்பட்டி. அண்ணன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்கு ஏன் எடுக்கிறது? சட்டிக்கும் உன் தலைக்கும் வித்தியாசம் தெரியல, தட்டி விட்டேன். ஆமா, விடிஞ்சதுல இருந்து திங்க் பண்ணி ரொம்ப கிழிச்சிட்டீங்க. ஏதாவது யோசனை சொல்லியா? மாஸ்டர், 5 10 வேணும்னா பட்டக்குன்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடலாம். ஐடியா இல்ல கேக்குறீங்க. அது என்னமோ உங்க அந்த டிரைவர் பையன் வந்ததுல இருந்து உங்க நேரமே சரியில்லை. ஆமா பூந்து மாதிரி இப்ப அவன் பூந்து உங்களவே விரட்டலாம் போட்டிருக்கு. எதுக்கும் ஒரு 5000 10,000 என் கையில கொடுத்து வைங்க. துபாய் எண்ணெய் கிணறுல வேலை கிடைச்சதுன்னா உங்களை அங்க கொண்டு போய் இறக்கிறேன். ஒரு முன்னெச்சரிக்கைக்காக சொன்னேன், வேண்டாம்னா விட்டுடுங்க.
அந்த சொத்தை சுதந்திரமா அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கடா. இப்படி உளறீங்களே. ஒண்ணு இல்லைங்க, ஒரு அருமையான ஐடியா இருக்குன்னு ஜூலு பாஷையில சொன்னேன். நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். நீங்க கத்தாதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். சொல்லி தொலை. உங்க சிக்கலை தீக்க ஒரே ஒரு வழி இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிறதா? அது மானஸ்தான் செய்யற வேலை. அப்ப தற்கொலை பண்ணிக்க வைக்கிறதா? அது மட்டையம் செய்யற வேலை. நான் செய்யற வேலை ஏதாவது இருக்கா? இருக்கு. சொல்லு. உங்களுக்கு கை வந்த கலை கொலை, மர்டர். கொலை கொலை பண்றது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா அந்த டிரைவர் பையல இப்ப கொலை பண்றதுல என்ன லாபம்? அதுவும் இல்லாம அந்த சொத்து விஷயம் வக்கீல் வரைக்கும் வந்துருச்சே. அப்ப வக்கீல் ஒழிச்சிருவான். அவன் தானே பத்திரத்துல எழுதுவான். ஏன் சொத்தையே ஒழிச்சுருவோமே, கேஸே இருக்காது. அதுக்கு சரிதான். மூதே தள்ளி அப்படி. மாஸ்டர், நான் கொலை பண்ண சொன்னது டிரைவரை இல்ல, கற்பகத்தை. கற்பகம். கற்பகம். மாஸ்டர், கற்பகம் உயிரோட இருந்தாதானே சொத்து பூராவையும் கோயில் பேர்ல எழுதி வைப்பா. அவளை தீர்த்துட்டா சொத்து பூராவும் அவளுக்கு கார்டியனா இருக்கிற உங்க சம்சாரத்துக்கு வந்துடும். உங்க சம்சாரத்தோட கையில வந்துச்சுன்னா அது உங்க கையில வந்தா மாதிரி தானே. என்ன பெருசா யோசனை பண்றீங்க? ஃபாரின்ல இந்த மாதிரி கொலை பண்றது ஷேவ் பண்ற மாதிரி அவ்வளவு சிம்பிள். பாருங்க என்னையா, லோக்கல்லயே 4க்கு 2 உழவு பண்ணிட்டு திருவாளையறாங்க. துவான் துவான். உண்மையாவா? என்னங்க இது சிந்து பாட்டு கதையில வர மாதிரி சீப்பும்பா கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியலையே. அதானே, உங்க சம்சாரம் நீங்க கொலை பண்ணத கண்ணால பார்த்தா மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இது புராண காலம் இல்லங்க, ராக்கெட் காலம். ஒண்ணு இல்லைங்க, நேத்து நீங்க 3D படம் குட்டி சாத்தான் பாத்தீங்கல்ல, அதுல வந்த கோளாறு தான். சரியா சொன்னையா. குருவுக்கு எப்ப பார்த்தாலும் மனப்பிராந்தி. சிச்சே, பிராந்தியம் இல்ல விஸ்கியும் இல்ல. உண்மைதான். வேணா உன் தலையில அடிச்சு சத்தியம் மட்டுமா? நீங்க எது பண்ணாலும் இவன் தலையில தானா? இந்த மாதிரி மிரக்கல் அமெரிக்கால நடந்துச்சுன்னா 4 விஞ்ஞானிகளை கூப்பிட்டு கமிட்டி போட்டு ரிசர்ச் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஆளுக்கு $1,00,000 வாங்கிட்டு போயிருப்பான். இதே சம்பவம் லோக்கல் நடந்துச்சுன்னா பூசாரிய கூப்பிட்டு 90 வந்துருச்சு வேப்பலையால 4 அடி அடிச்சு பூசாரியில 5 பத்த கொடுத்து நிற்பாங்க. இது அமெரிக்காவிலையும் நடக்கல, கொட்டாம்பட்டியிலையும் நடக்கல, என் வீட்டுல நடந்திருக்கு. நான் கற்பகத்தை கொலை பண்ண விஷயம் என் பொண்டாட்டிக்கு கடவுள் சக்தியால தெரிஞ்சுதா மனுஷ சாட்சியால தெரிஞ்சுதாங்கிறத பத்தி இப்ப கவலை இல்ல. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியக்கூடாதுங்கிறதான் கவலை. அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்தாகணும். பயப்படாதையா, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு கடவுளை சிங்கள மொழியில கெஞ்சிக்கிட்டு இருக்க. நானும் ஒரு யோசனை பண்றேன். என்ன வந்துருச்சா? வந்துருச்சு தும்மலு. ரொம்ப முக்கியம். அடிக்காதீங்க, ஒரு யோசனை சொல்றேன், காதை கொடுங்க. ஐயோ கிட்ட போறீங்க, கீரை விட நினைச்சு காதை கடிச்சிடுவான். சும்மா ஐயா, இது ஆடி மாசம் தானே? ஆமா. உங்க சம்சாரம் வருஷம் அம்மனுக்கு கஞ்சி படைச்சு முதல்ல தான் குடிச்சு அப்புறம் ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் ஊத்துவாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, வர செவ்வாய்க்கிழமை தான் அந்த விசேஷம். அப்படின்னா உங்க பிரச்சனைக்கு வர செவ்வாய்க்கிழமை முடிவு கிடைச்சிட்டும். உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லையா? மருந்து கடைக்கு போய் கடுமையான விஷத்தை வாங்கிட்டு வாயான்னு சொன்னா ஏதோ ஹோட்டலுக்கு போய் ரசத்தை வாங்கிட்டு வந்திருக்கான். தின்னும் கூலிங்க சனியனுங்க. ஆனா என்னங்க நீங்க விஷத்தை வாங்கிட்டு வரும்போது நல்ல விஷமா கெட்ட விஷமான்னு குடிச்சு பார்த்தா வாங்கிட்டு வர முடியும்? இருக்கிறதுல பயங்கரமான விஷம்னு கடைக்காரன் சொன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படின்னா என் பொண்டாட்டி செத்துக்கணும் இல்ல? உங்க சம்சாரம் மட்டும் இல்லைங்க, அந்த விஷக்கஞ்சியை சாப்பிட்ட இந்த ஊரே எல்லாம் காலி ஆயிருக்கணும். நம்மள தவிரங்க. அந்த பொண்ணை கொன்ன ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட என் பொண்டாட்டியை தீர்த்துலாம்னு பார்த்தா முடியலையா? ஏங்க நீங்க ஒத்துக்கிறதா இருந்தா ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீ முதல்ல யோசனையை சொல்லு, ஒத்துக்கிறதா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன். சூனாம்பேட்ல இருந்து ஒரு 3 மைல் போனா ஒரு சுண்ணாம்பு கால்வா. சரி. அதுக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு. சரி. அந்த சுடுகாட்டுல இருந்து பார்த்தா சமாதியே பெருசா கட்டினது மாதிரி ஒரு வீடு. அங்க போய் படுத்துவங்களாங்கிறீங்களா? சும்மா இரியா, நான் சொல்ல போறது பெரிய விஷயம். எப்பவுமே நீங்க சின்ன விஷயம் சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா உங்க உருவம் அப்படி. சொல்றேங்க, அந்த சுடுகாட்டு வீட்டுல ஒரு மந்திரவாதி இருக்கான், மாந்திரியத்துல பெரிய ஆளு. அவன்கிட்ட போனா ஏவல் கீவல் பண்ணி சாட்சி இல்லாம உங்க சம்சாரத்தை சாகடிச்சிடுவான். எனக்கு தெரியுமே, இப்படி சுத்தி வளைச்சு ஏதாவது லோக்கல் ஐடியா கொடுப்பீங்கன்னு. சும்மா இருங்க, அவன் பாவமே பாவம். பரம்பரையா ஒரே ஒரு கீரியும் பாம்பையும் வச்சுக்கிட்டு சண்டை விடுறேன்னு இதுவரைக்கும் சண்டையே விடாம பொழைச்சுக்கிட்டு இருக்கான். போயும் அவங்கிட்ட போலான்றீங்களே. அவன் பெரிய மந்திரவாதி, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கே போறேன். என்னடா அது அநியாயமா இருக்கு? ஒரு பசு காளமாட்ட கொல்றதாவது? அது பசு இல்லங்க, பசு உருவத்துல அந்த மேல்மருவத்தூர் அம்மனே வந்து இறங்கியிருக்கா. அப்படி இல்லாட்டா இப்படி ஒரு அற்புதம் நடக்குங்களா? ஆமாங்க, உங்க சம்சாரம் சாதாரண பெண்மணி இல்லைங்க,
அவங்க மேல ஒரு பெரிய தெய்வ சக்தியே இருக்குது. இனிமே அவங்க உயிரோட விளையாடுறது பெரிய ஆபத்து. ஜாக்கிரதையா இருங்க. என்ன கிடையாது, திடீர்னு 2 பேரும் கட்சி மாறிட்டீங்க. நாங்க மாறலங்க, அவ மாத்திட்டா. குரு, எனக்கு பயமா இருக்கு. என் 2வது சம்சார வீடு பக்கத்துல இருக்கு. நான் வரட்டுமா? ஏய், புடிச்சாடி நில்றா. உனக்கு மட்டும்தான் பயமா இருக்குதா? உனக்கு மட்டும்தான் 2வது சம்சாரம் இருக்குதா? சப்ஜாரா எனக்கு இருக்குடா. இனிமே உங்க சங்காத்தமே வேண்டாம். எங்க 2 பேரையும் விட்டுருங்க. சீக்கிரம் வா.